அவையில் பீர்பால் தீர்த்து வைத்த மற்றொரு வழக்கு. இரண்டு விவசாயிகள், அபு மற்றும் ரஹ்மான், அருகருகே வசிப்பவர்கள். இருவருடைய வயல்களுக்கு நடுவே ஒரு மாமரம் இருந்தது. அந்த மரம் காய்த்து குலுங்கியது. அபு அங்கே வந்தபொழுது ரஹ்மான் பழங்களை பறித்துக் கொண்டிருந்தான். ஏய், தொடாதே, அந்த மரம் எனக்கு சொந்தமானது, கீழே இறங்கு. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என்ன அப்படி ஒன்றுமில்லை? நம் விவாதத்திற்கு ஒரு முடிவு கட்டுவோம். நீதி வழங்குவதில் பிரபலமான பீர்பாலிடம் போனால் நம் இருவருக்கும் பொதுவான முடிவை அவர் கூறுவார். இருவரும் நீதி கேட்டு பீர்பாலிடம் வந்தனர். உங்கள் வழக்கு என்ன? ஐயா, என்னுடைய வயல் முடிவில் ஒரு மாமரம் இருக்கிறது. அது நீண்ட நாட்களாக எனக்கு சொந்தமானது. இப்பொழுது ரகுமான் அவருடையது என்று கூறுகிறார். ஐயா, அது எனக்குத்தான் சொந்தம். நான் தான் அது கன்றாக இருக்கும் பொழுதிலிருந்து நீர் ஊற்றி வருகிறேன். அவனை நம்பாதீர்கள், அவன் பொய் சொல்கிறான். நீங்கள் போகலாம், ஆனால் நாளை நீங்கள் இங்கே வர வேண்டும். அந்த இடத்தை விட்டு அந்த விவசாயிகள் போனவுடன் பீர்பால் நம்பிக்கையான ஊழியர் ஒருவரை அழைத்தார். இன்று மாலை அவர்கள் வீட்டிற்கு சென்று யாரோ சில திருடர்கள் அவர்கள் மரத்திலிருந்து மாங்காய் திருடுவதாக கூறு. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று என்னிடம் வந்து சொல்லு. வேலைக்காரன் முதலில் அபுவின் வீட்டிற்கு சென்றான். ஐயா, ஐயா, மாங்காய்கள் திருடு போய்விட்டன. எனக்கு அவசர வேலை இருக்கிறது, நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன். வேலைக்காரன் ரஹ்மானின் வீட்டிற்கு சென்றான். ஐயா, ஐயா, மாங்காய்களை யாரோ திருடுகிறார்கள். இதை கேட்டதும் ரஹ்மான் ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு மரத்தருகே ஓடினான். வேலைக்காரன் திரும்பிச் சென்று பீர்பாலிடம் நடந்த விஷயங்களை கூறினான். எனக்கு உண்மை புரிந்துவிட்டது. அடுத்த நாள் பீர்பலின் அவையில், அந்த மரம் இருவருக்குமே சொந்தமாக இருக்க முடியாது. எனக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும். யார் அந்த மரத்துக்கு சொந்தக்காரர்? நான்தான். நான்தான். மிகவும் கஷ்டமான வழக்கு. தீர்ப்பு கூற முடியவில்லையே. அதனால் அந்த மாம்பழங்களை பறித்து 2 பங்காக பிரித்து உங்களுக்கு தரச் சொல்கிறேன். மிஞ்சுவது மரம்தான். அதையும் வெட்டி சம பங்காக உங்களுக்கு தரச் சொல்கிறேன். அபு மிகவும் சந்தோஷப்பட்டான். ஏனென்றால் அவனுக்கு மாம்பழம், மரத்துண்டுகள் இரண்டுமே கிடைக்கிறதே. ஆனால் ரஹ்மான் வருத்தப்பட்டான். நீங்கள் நியாயமாக கூறினீர்கள் ஐயா. ஐயா, அந்த மரத்திற்கு 10 வருடங்களுக்கு மேலாக அதை நான் நீர் பாய்ச்சி காப்பாற்றி வருகிறேன். அது அழிவதை என்னால் பார்க்க முடியாது. அபுவே அந்த மரத்தை எடுத்துக்கொள்ளட்டும். இப்பொழுது நான் தீர்ப்பை சொல்கிறேன். ரஹ்மான் தான் மரத்திற்கு சொந்தக்காரன். ஆனால் அபுவை பொய் சொன்ன காரணத்திற்காக தண்டியுங்கள். நன்றி ஐயா.